சுபகு தொழுகை உள்ளவனுக்கு சுபகு தொழுகை ஜமாத்தோட தொழுதவனுக்கு உள்ள அம்சத்தை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1525வது இலக்கம் ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபகு தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். அல்லாஹ் பொறுப்பெடுத்துற உனக்கு பாதுகாப்பு நான் தான், உனக்கு பாதுகாப்பு நான் தான். எனவே ஃபலா யத்லுபன்னகுமுல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷைஇன் ஃபயுத்ரிகஹு ஃபயகுபஹு ஃபீ நாரி ஜஹன்னம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய பாதுகாப்பில் நீங்கள் கையடித்து உங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் தொடர்ந்து வந்து உங்களை நரகத்திலே முகம் குப்புற வீழ்த்துகின்ற நிலைமைக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன, சுபகு ஜமாத்தாக ஒருவர் தொழுது விட்டால் அவருடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டாம், நீங்க கையடிக்க வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, சுபகு ஜமாத்தாக யார் வளமையாக தொழுது வருகிறாரோ அவரை அந்த தொழுகை மாற்றும்